டீமில் அவ்வளோ பிஸ்னஸ் நடந்துட்டு இருக்கோம். இப்படி ஒரு மீட்டிங் வந்து நம்ம ஜெயசன் கீழே வந்துட்டு இருக்கோம். ஜெயசன் அப்படி பேசிகிட்டு இருப்பாரு. அவர் முன்னாடி ஒரு 50 பேர் உட்காந்துருப்பாங்க. தீபா முன்னாடி ஒரு 50 பேர் உட்காந்துருப்பாங்க. சத்யா முன்னாடி ஒரு 50 பேர் இருப்பாங்க. சார் முன்னாடி ஒரு 50 பேர் இருப்பாங்க. ஏன்னா என்ன நடக்கும்? இப்போ இப்படியே இருக்குமா கூட்டம்? இந்த கூட்டம் மாறுமா? ஸோ ஒருத்தர் கீழே மாறும்போது மோகன் சார் கீழே ஒரு மாங்காட்டில் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பெரிய மீட்டிங் நடந்துகிட்டு இருக்கோம். நீங்கள் அங்கே இருக்கிற கெஸ்ட்லாம் அங்கே கனெக்ட் பண்ணீங்கன்னா அவரும் என்ன பண்ணுவாங்க? உங்கள் மீட்டிங் ஒரு எந்தெந்த ஏரியாவில் நடக்குதோ அந்தந்த ஏரியாவில் என்ன பண்ணுவாங்க? திருவாரூர் என்ன பண்ணுவாங்க? அங்கே போய் அதை கேட்பாங்க. அந்த மாதிரி பெருசாக வளரும் போது இந்த வருமானம்லாம் ஒன்று இப்போ நீங்கள் ஃபீல் பண்ணீங்களா? அப்பான்னு சொல்லிட்டு அம்மான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இல்லை. அதுக்கெல்லாம் சாத்திய கொடுத்துட்டு இருக்கு. ஸ்டெப் தான். எல்லாருமே நம்ம ஜீரோவில் தானே ஸ்டார்ட் பண்ணணும் இல்லையா? அப்போ தான் எல்லாரும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க தான் நீங்கள் இந்த அளவுக்கு போயிட்டு இருக்காங்க. அடுத்த கிளப்லாம் நீங்கள் வேணா ஏன் வச்சுக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கடைசியாக இருக்கிறது டைட்டன். எத்தனை கோடி? சரி, எத்தனை லட்சம்? எத்தனை காயின் சம்பாதிக்கணும்? 5 கோடி. இங்கே இந்த பிஸ்னஸோட ஹெட் இருக்கார் இல்லையா, மிஸ்டர் செந்தில் சார் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 ஐடியில் இதே மாதிரி 5 கோடி காயின் சம்பாதிச்சு 3 டைட்டன். ஸோ அவரும் ஸ்டார்ட் பண்ண இப்போ அவருக்கு இதே ஸ்ட்ரகிள் இருந்திருக்குமா? இருந்திருக்காதா? எல்லாரும் வாங்க சார், நீங்கள் தான் பிள்ளைக்ஸு, நான் தான் ரெடியாக இருந்தேன், வாங்க 5 லட்சம் போடுறேன், 10 லட்சம் போடுறேன்னு போட்டிருப்பாங்களா? போட்டிருப்பாங்களா சார்? அவருக்கு எவ்வளோ பேஸ் பண்ணியிருப்பாங்களா? அப்போ கன்சிஸ்டன்சியாக சில விஷயங்களை செஞ்சோம் அப்படின்னா நமக்கு இந்த வாய்ப்பு இருக்குங்கிறத நீங்கள் அப்போ இது என்ன பண்ணணும்? எந்த ஒரு மீட்டிங்கும் மிஸ் பண்ணக்கூடாது. மீட்டிங் கூப்பிட்றாங்களேன்னு நினைக்கக்கூடாது. மீட்டிங் இருக்கா சார்னு கேட்கணும். இந்த வாரம் மீட்டிங் இருக்கா, நாளைக்கு மீட்டிங் இருக்கா, இன்னைக்கு மீட்டிங் இருக்கான்னு யார் கேட்கணும்? ஞாயிற்றுக்கிழமை கூப்பிடுங்க யோசிச்சாப்பிட்டு நான் பேசாமல் சாப்பிட்டு தூங்கிட்டு இருப்பேன், என்னையை உட்கார வச்சு வீர வாங்கிட்டு இருக்கீங்கன்னு இப்படி நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா பணம் எப்படி வரும்? அப்போ நம்ம இங்கே எடுத்துகிட்டு போகணும், நமக்கான 4 மக்களுக்கு இந்த விஷயத்த கொடுக்கணும்னா எது உதவும் உங்களுக்கு? எது ஃபியூலு? பிள்ளைங்களை படிக்க வைக்கிறீங்களாங்க? மேத்ஸில் பைலாட்டா என்ன வைக்கிறீங்க? சயின்ஸில் பைலாட்டா என்ன வைக்கிறீங்க? இப்போ எல்லாத்தையும் டியூஷன் வச்சு அது மட்டும் வளர நினைக்கிறீங்க. இங்கே நான் டியூஷன் படித்து நான் வளரணும்னு யாருமே இங்கே நன்னா இல்லையே. சண்டே எதுவும் உண்மையில பாராட்டுறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா இவ்வளோ தூரம் நீங்கள் மெனக்கிட்டு வந்திருக்கீங்கிறது மிகப்பெரிய சேலஞ்சு தான் நினைக்கிறேன். இப்போ வந்து ஒரு சண்டையில் வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணுறதுங்கிறது நிறைய பேருக்கு சேலஞ்சு தான். பட் ஆனால் உங்களை வந்து கண்டிப்பாக பாராட்டி ஆகணும். ஏன்னா ஏதோ ஒரு விஷயம் இன்னையிலேருந்து என்ன பண்ணுங்க, இது அப்படியே தொடருங்க. அடுத்த மீட்டிங் எப்போ, அடுத்த மீட்டிங் வேற என்ன விஷயம் இருக்கு, எப்படி நான் எடுத்துக்கணும், நான் எப்படி எடுத்துட்டு போகணும் அப்படின்னு எங்க கேட்கணும். நீங்க உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்களாங்க, அவங்களுக்கு விடக்கூடாது, தொந்தரவு பண்ணணும். என்ன இருந்தாலும் தொந்தரவே தாங்கன்னா அவன் இருந்தாலும் ஓடணும், அந்த அளவு இருக்கணும். சரிங்களா? அப்படிலாம் நினைக்கவே மாட்டாங்க. ஏன்னா அப்படி ஒரு ஆர்வமான மக்களை தான் இங்கே அவங்க தேடுறாங்க. எல்லாரும் லீடராக மாத்துறதுக்கு தான் நாங்கள் விருப்பப்படுறோம். யாருமே இன்வெஸ்டர்னா என்ன தெரியுமா? ப்ளஸ்ல நீங்க போட்டுட்டு கேஷுவலாக உட்காந்துருக்குது 5000 போதும் தானே, 500 1000 ரூபா போகுங்கிறாங்க, நம்மகிட்ட 17,00,000 வரப்போகுது. அப்போ உடனே கபடி வந்துடும், போதுமா? இப்போதான் மைண்ட் செட் இருக்கு. இப்போ திடீர்னு பார்த்தா 500 1000 1000 ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், போதுமே 5000 போட்டாலுமே அப்படின்னு நம்ம உட்காந்துருக்கோம் இல்லையா? அது இல்லை. சரி, அப்போ சொன்ன மாதிரி 1 கோடி கையில் கொடுத்தா என்ன நடக்கு? அடுத்த நிமிஷம் எல்லாத்தையும் வாங்கி செட்டில் ஆகிட்டு சாப்பாட்டுக்கு மறுபடியும் வேலைக்கு போகணும். அப்படி இல்லாமல் இங்கே என்ன பண்ணுங்க, இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தருமே இந்த 20,000 போட்டிருப்பீங்க சொன்னதுக்காக இப்போ எல்லாருமே விருப்பப்பட்டு போட்டீங்களா? இந்த சொல்றதுக்காக சத்தியமா சொல்றேன், யாரும் போடல. இவன் சொல்ல தாங்களா போட்டு குறைஞ்சா ஒரு 10 நாள் வீட்டு வராம இருப்பான். சரியா? இல்லைன்னா நோயின்னு எப்போ பார்த்தாலும் காயின் என்ன தர காயின் சொல்றான்னு சொல்லி நாங்கள் கண்ணையும் காலம் முடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு தானே போட்டவங்க எல்லாரும் இன்னைக்கு ஒரு தெளிவு நீங்க கிடைச்சி என்ன பண்ணுங்க, இதை எப்படி பெருசா நான் மாற்ற முடியும், நான் எவ்வளவு காயின் வாங்க முடியும், நான் எவ்வளவு காயின் இன்வெஸ்ட் பண்ண முடியும், என்னுடைய பணத்தை சரியா நான் எப்படி பெருக்க முடியும், எப்படி மல்டிபிள் பண்ண முடியும். சரி, இப்போ ஒன்றும் இல்லை, எந்த ஒரு நீங்க வேலையில இருந்தாலும் சரி, எந்த ஒரு பிசினஸ் தொடங்கினாலும் சரி, உங்களுடைய ஆக்டிவ் அங்கே இருக்கணும் வேணாமா? பிசினஸ் தொடங்குறீங்க, எவ்வளோ 50 லட்சம் போட்டு சூப்பர் மார்க்கெட் ஓப்பன் பண்றீங்க. சூப்பர் மார்க்கெட் ஓப்பன் பண்ணிட்டு வீட்டிலே படுத்துடலாம். என்ன நடக்கும்? அது படுத்துரும். ராசன மாதிரி சூப்பரா அது படுத்துரும். 50 லட்சம் படுத்து கிடக்கும். கடைசியில பார்த்தா நீங்க ஒரு வேலையும் கொடுக்க வேண்டாம் சொல்லி வீட்டில் வச்சுருவாங்க. நான் ஒன்று பண்ண போறோமா, நீ பிடிங்களாலும் போதும் உட்காந்துரு அப்படின்றாங்க இல்லையா? அப்படி ஒரு விஷயம். இதே வேலைக்கு போற மாதிரி இருந்தா காலைல 8 மணிக்கு டானு எல்லாரும் 5:30 மணிக்கு எழுந்து குளிச்சு எல்லாம் வேலைக்கு போறாங்களா இல்லையா சார்? மீட்டிங் 11 மணிக்கு வாங்கன்னா 11 மணிக்கு தான் வீட்டில் வச்சு வருவாங்க. ஏன் அப்படின்னா இங்க கை அதாவது பஞ்சு பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்ப இதே நீங்க 8 மணிக்கு உள்ள இருக்கணும், வந்தாதான் உங்களுக்கு சேலரின்னு சொன்னா என்ன பண்ணிருப்பீங்க? நான் வரேன் நீ வரேன் முதல்ல வந்துருப்பீங்க இல்லையா?
அதே மாதிரிதான். அப்ப என்ன மாதிரி உணர்வு நம்மகிட்ட இருக்கோ அதுதான் நம்மள இந்த இடத்துல நம்ம மாற்றோம் அப்படின்னா இது உங்களுடைய வேலையா நினைங்க, இது உங்களுடைய பிசினஸா நினைங்க. ஸோ பிசினஸ் பண்றதுக்கு பல கோடி போட்டுட்டு இன்னைக்கு உட்காந்து இப்ப நிறைய பாருங்களேன், இன்னைக்கு ஆர்கோட்டோட எடுக்கலாம் ஒரு 50 கடை தாண்டி வாங்க, ஒத்த கடையில் ஒரு சவரம் இருப்பாங்க, நான் உட்காந்துருப்போம். அந்த பேபி ஸ்டோர்னு பாருங்க, அந்த குழந்தைங்க ட்ரெஸ் அந்த உள்ள இருக்க சேல்ஸ்மேனே தேர்ற ஆளக்கம் போய் கேட்டேன் எங்கேயான்னு கேட்டா ஒரு 1/2 மணி நேரம் இல்லை சார் யாரும் வரல, நம்மளுக்கு உள்ள போயிட்டாங்க. இப்படிதான் இன்னைக்கு வியாபாரம் இப்படிதானே? இல்ல ஜெயஜி நடக்குதா? ஏன் நடக்கலன்னு பாத்தீங்களா? எல்லாமே வீட்டுக்கு வருது, எல்லாமே வீட்டுக்கு வருது. அப்ப பணமும் வீட்டுக்கு வரணும். வீட்டுக்கு வரணும்னா வீட்டுக்கு வர வழிகளை எங்கேயாவது நம்ம தேடி பிடிச்சு என்ன பண்ணணும்? அதுக்கு பவுண்டேஷன் போடணும், கண்டுபிடிக்கணும். அந்த கண்டுபிடிக்கிற விஷயத்த நம்ம சொல்லி கொடுத்தாச்சு. என்ன பண்ணுங்க, அந்த கண்டுபிடிச்சவங்க கூட சேர்ந்து எப்படி போனா எப்படி ஜெயிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த கற்றுக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்து பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி இப்போ ஐடிக்குள்ள எல்லாம் செக் பண்ணிட்டோம், கிளப் பார்த்துட்டோம், அடுத்ததாக போவோம். சரி, நடுவில் உங்களுக்கு ஏன்னா போர் அடிக்காம இருக்குது அப்படி சொல்லிட்டு இருக்கேன். யாரும் கண்டினியூ அதில் போகக்கூடாதுன்னு. சரியா? அடுத்து போங்க. இன்ஃபர்மேஷனில் நீங்கள் நினைக்கிற எல்லா விஷயமும் இருக்கும். நம்ம பிஸ்னஸ் இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த பிஸ்னஸ் எப்படி இருக்குது என்ன மாதிரி இருக்குன்னு உள்ள பிபிடி உள்ள பக்காவாக இருக்குது. படித்தவங்க படிக்க தெரிஞ்சவங்க போய் பாருங்கள். சரிங்களா? படிக்கலன்னா பிரச்சனை இல்லை. படிக்கலைங்கிற எந்த விஷயத்தையும் மைண்டில் வச்சுக்கிட்டு இந்த பிஸ்னஸ் பண்ண முடியாதுன்னு மட்டும் நினச்சிடாதீங்க. படித்தவன் பாடம் தான் நடத்துவான், படிக்காதவன் பள்ளிக்கூடம் நடத்துவான். யார் பெரியாது? சரிங்களா? அதனால் படிக்காதவங்களுக்காக சொல்கிறேன், படிக்கலை நமக்கு இது வராது, நமக்கு இங்கிலீஷ் தெரியாது, மொழி நாக்கில் பேச தெரியாது அப்படிலாம் எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஏன்னா டெக்னாலஜிக்கு உங்களை பற்றி தெரியாது. இப்போ சார் கையில் மொபைல் ஃபோன் இருக்குது. சார் பார்த்தா பயங்கர ஹேண்ட்ஸமாக இருக்கார், செம்மையாக வந்து இங்கிலீஷ் பேசுவார். அவருக்கும் அதே வேலையை தான் செய்யும். கீரை விற்கிறமாக ஒரு அடிப்பும் இப்போ ஒரு 1ஆம் கிளாஸ் கூட போன கையில் வச்சுருக்கு. அதுவும் கால் பண்ணுது, கால் போகுது. ஏதாவது மாற்றோம் இல்லைம்மா நீ படிக்கலை, நீ வந்து கிளவியாக இருக்க, பார்த்தா அசிங்கமாக இருக்க, நான் உனக்கு போக மாட்டேன்னு சொல்லுதா? புரியுதுங்களா? இப்போ இந்த இடம் யாருக்கானது அப்படின்னா எல்லாருக்கும் ஆனதுங்கிறது. இப்போ எனக்கு வந்து வராதுன்னு நீங்கள் உட்காரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த ப்ராடக்ட் அப்படி. இப்போ புரியுதுல்ல உங்களுக்கு? மொபைல் ஃபோன் யாருமே டிஃபரன்ஷியேட் பண்ணுதா? எங்கள் அப்பாவுக்கு ஒன்றுமே தெரியாதுங்க, ஆனால் இன்னைக்கு வைக்கிற ஸ்டேட்டஸை பார்க்க நேரம் இல்லை. அந்த கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் வச்சுருக்காங்க. இந்த 50 பேருக்கும் இவர் ஸ்டேட்டஸ் வைக்கணும்னா ஃபோன் பண்ணி கேட்காங்களா என்னங்க ஸ்டேட்டஸ் வைக்கலான்ட்டு. நான் நல்லது வைக்க போனால் அது வைக்க சாமியாக வச்சு விட்றாரு, என்னத்தை சாமியாக போட்டு. சரிங்களா? அப்போ என்னன்னா தெரியாது, மொபைல் ஃபோன் பண்ண பற்றி தெரியாது. அந்த காலத்தில் பட்டன் ஃபோன் வாங்கி கொடுத்ததை மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு நபர்கள் வந்து இன்னைக்கு எவ்வளோ பேர் நம்ம இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்? எல்லாம் எக்ஸ்பர்ட்டா? எல்லாம் பயங்கரம் இங்கிலீஷ் பேச தான் நம்ம அந்த ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்கோமா? சத்தியமா இல்லை. அப்படின்னா இங்கே இந்த டெக்னாலஜி மட்டும் என்ன பண்ணணும்னா நீங்கள் கார் எடுத்து வச்சிங்கன்னா உங்களையும் கொண்டு போய் 140 மாடியில் கொண்டு விட்டோம். 30 மாடி 140 மாடி எங்கே இருக்குது தெரியுமா? ஒரு ஊரில் இருக்குது. எந்த ஊரில்? சாரே சொல்லிடுறாருப்பா. 140 மாடி ஸோ நம்ம 10 மாடி ஏறி பார்த்தாலே இல்லை உங்களுக்கு ஜீவன் இருக்கு. 140 மாடியில் ஏறலாமா ஏற முடியாதா? ஒன்றும் இல்லைங்க, பல்டாக்ஸ் 10,000 எடுத்தா போயிட்டு வந்துடலாம். விற்கலாமா சார்? இன்னைக்கு ரேட்டுக்கு 1 லட்ச ரூபா இருந்தால் துபாய் போயிட்டு வரலாம்ல. 10,000 இன்னைக்கு எவ்வளவு? அண்ணாச்சி வர 2 மாத காயின் வைக்காதீங்க அண்ணாச்சி. ஓகே, துபாய் போயிட்டு வந்துடலாம். நீங்க கூப்பிட்டீங்கன்னா நாங்க ரெடி பண்ணிட்டு இருக்கோம், நீங்க வந்துருங்க. இப்போ யாரெல்லாம் இப்போ இந்த மாதிரி என்னன்னா இது ஏன் அப்படின்னா இது விசன். ஆக்சுவலா நம்ம இங்க போக முடியுமா நம்மளால நினைச்சிட்டு இருக்கோம், போக முடியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கோம், நம்மளாலையும் போக முடியும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இந்த டெக்னாலஜி ப்ராடக்ட் வந்து யார் என்னெல்லாம் பார்க்காது, யார் அறிவாக இருக்கா, யார் அழகாக இருக்கா, யார் படிச்சிருக்கா, யார் படிக்கல, யாருக்கு பேச தெரியும், யாருக்கு பேச தெரியாதுன்னா எதையுமே புரியாது. 2வது விஷயம், இன்னைக்கு நம்ம கிரிப்டோ பற்றி நாலேஜ் கொடுத்துட்டு இருக்கோம். உலகத்தில் இன்னைக்கு உள்ள இருக்கிற மக்கள் எல்லாரும் கடைசியில் யூஸராக இருப்பாங்க. பால் பாட்டு வாங்குறதுக்கும் அரிசி வாங்குறதுக்கும் எதை வச்சு யூஸ் பண்ணுவாங்க? அன்னைக்கு நீங்கள்லாம் யாராக இருப்பீங்க?